நிச்சயமா வருவா. ஆபத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரும் என்ன ஆபத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? செய்யற வேலையெல்லாம் செஞ்சுட்டு என் வாழ்க்கையவே பாழாக்கிட்டு இப்ப டயலாக் வேற அடிக்கிறியா? இந்த பாருங்க, திரும்ப திரும்ப உங்க வாழ்க்கையை பாழாக்கிட்டேன்னு புலம்பிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி நான் என்னங்க செஞ்சுட்டேன்? ஓஹோ, அதையும் நான் தான் உனக்கு ஞாபகப்படுத்தணுமா? அதோட பழிய தீர்த்துக்கணுங்கிற தாகம் தீர்றதுக்கு இன்னும் ஒரு படிதான் இருக்கு. அதுக்கப்புறம் யாராலையும் என்ன தடுக்க முடியாது. பை தி வே, நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க. அமர்தா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்களா? உன்னை கூப்பிடுறாங்க. சரி, நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு அதிர்ஷ்டம் இவ்வளவுதான் போல இருக்கு. எங்க போனா இவன்? கர்ணா, அவனுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாருப்பா. சரி சித்தி. சித்தி, அவன் ஃபோன் நாட் ரீச்சபிள்னு வருதே. விஷ்ணு சார், ருத்ரா, ராகேஷ் எல்லாரும் அவங்கள தேடி போயிருக்காங்களா? கூட்டிட்டு வந்துருவாங்க. ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? ஐயோ கடவுளே, ஏற்கனவே ஜோசியர் கண்டம் அது இதுன்னு பயமுறுத்தி இருக்காரு. இதுல இவன் வேற. அம்மா, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கார் பார்க் பண்ற இடத்துல பார்த்தேன், அங்கே அர்ஜுன் இல்லையே. என்ன? நானும் தேடி பார்த்தேன்னா அர்ஜுன் கிடைக்கல. நானும் அக்கம் பக்கம் எல்லா இடமும் தேடி பார்த்தேன், எங்கேயும் காணுமே. ஃபோன் வேற நாட் ரீச்சபிள்னு வருது. எங்க போனானோ என்னமோ. எல்லாரும் யாரை தேடுறீங்க? எங்கடா போன நீ? நாங்கெல்லாம் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? அது வந்து பாட்டி, அங்க காரை பார்க் பண்ணலான்னு போனேன். அங்க ஒரு கோவிலை பார்த்தேன். அதான் கடவுளை கும்பிடலான்னு போயிட்டு வந்தேன். என்ன சொல்றீங்க அர்ஜுன்? நீங்க இங்க அந்த மாதிரி எந்த கோவிலும் இல்லையே. ஆஹா, இருக்கத்த பாக்குறதுக்கு கண்ணு இருக்கணும், அவ்வளவுதான். டேய், அது சரி. என்னடா அது? தெய்வத்தை தரிசிக்க போன இடத்துல ஷர்ட்ல என்ன மண்ணுக்கற? அது அது மண்ணு இல்ல, குங்குமம். குங்குமம், குங்குமக்கரை. அட, சட்டையில ஒட்டி இருக்கிறது குங்குமமும் இல்ல, மண்ணும் இல்ல. மாப்பிள்ள பையன் திருட்டுத்தனமா ஜன்னல் வழியா பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்கான். இதோ பாருப்பா அர்ஜுன், ஜோசியர் ஏற்கனவே உனக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீ எங்க கண்ணு முன்னாடியே இருக்கணும். தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன் பொண்டாட்டியை பார்த்துக்கிட்டே இரு. நாங்க யாரும் தடுக்க மாட்டோம். என்ன? சாரி பாட்டி. சரி சரி சரி, அவங்களும் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் காக்க வைக்க வேண்டாம். வா.
இருந்தாலும் இதெல்லாம் சுத்தமா என்னால நம்பவே முடியல. எப்படி இந்த மாதிரி நடக்கும்? நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது கன்ஃபார்மா இது ஏதோ மாயமந்திர கேஸ் தாங்க. எனக்கு என்னவோ யாரோ என் உருவத்துல வந்து உங்களை ஏமாத்துறாங்களோன்னு தோணுது. எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவுறாங்க. ஆனா என்னால இதெல்லாம் நம்ப முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. கஷ்டமோ சந்தோஷமோ நடந்திருக்குங்கும் போது நம்பிதானே ஆகணும். ஆனா எப்படி நடந்துச்சுன்னு தான் புரிய மாட்டேங்குது. மயூரி, உங்களுக்கு யார் மேல ஏதோ சந்தேகம் இருக்கா? அவதான், அவளேதான். இது அவ செய்யற காரியம்தான். அவன்னா யாருங்க? வேற யாரு? அந்த நாசமா போறவ அந்த அமிர்தா தான் இதெல்லாம் செஞ்சிருப்பா. அவளை தவிர வேற யாருமே இதை செய்யறதுக்கான வாய்ப்பே இல்ல. ஆனா இதெல்லாம் எப்படி நிரூபிக்கிறதுன்னு தான் எனக்கு எதுவுமே புரியல. இங்க பாரு, நாளைக்கு சரியா 12 மணிக்கு கல்யாணம். நாளைக்கு சரியா காலையில 10 மணிக்கு நம்ம கையில இருக்க ஆதாரத்தோட கல்யாண மண்டபத்துக்கு போய் ஆகணும். நீ இப்ப நான் சொல்றதெல்லாம் கவனமா கேட்டுக்க. சொன்னதெல்லாம் புரிஞ்சதுல ஹர்ஷா? நீ எனக்கு உதவி செஞ்சே ஆகணும். கண்டிப்பா மயூரி, நாளைக்கு பார்க்கலாம். பாய். அமிர்தா, பாத்துக்கிட்டே இரு. இந்த மயூரி நாளைக்கு என்ன பண்ண போறான்னு. கருணா, அப்பா லக்கேஜ் எல்லாம் வண்டியில இருந்து எடுத்தாச்சுப்பா. அப்பவே டிரைவர் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டாரு. கரண், டிரைவருக்கு சாப்பாடு தங்குறதெல்லாம் நீ பாத்துக்கோ. ஓகே, எல்லாத்துக்கும் பொண்ணு வீட்டுல கேட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. நம்ம ஆளுங்க தேவைய நாமளே பாத்துக்கலாம். கண்டிப்பா சித்தப்பா. விஷ்ணு சார், ரிலாக்ஸ் ஆயிட்டீங்களா? என்ன விக்ரம், டயர்ட் ஆனதானே ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது. ஆமா, நீங்க அர்ஜுன் கல்யாணம் முடிகிற வரைக்கும் நாங்களாம் ஃபுல்லி சார்ஜ். ஒரு வகையில டீரோசல் பேட்டரி மாதிரி. நீங்க எல்லாம் ரொம்ப வேடிக்கையா பேசுறீங்க. அர்ஜுனும் இப்படிதான். பின் என்னவா, அவன் போண்டானா கடலமாவே நான் தானே. எவ்வளவு சிரிப்பு, எவ்வளவு சந்தோஷம். தேங்க்ஸ் விஷ்ணு சார். எனக்கு என்னவோ இப்பவும் இதெல்லாம் கனவு மாதிரி தான் இருக்கு. நடந்து முடிஞ்ச என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ணி அர்ஜுன் எங்க வீட்டுக்கு மருமகனா வரப்போறாருன்னா இது ஏதோ போன ஜென்மத்து சம்பந்த மாதிரி தான் தெரியுது. அங்கிள், எங்க அர்ஜுன் கால் தரையிலே நிக்கல. விக்ரம், நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். உங்களை மாதிரி நல்லவங்க வீட்டு பொண்ணு எங்க வீட்டு மருமகளா வர்றது எங்களுக்கு தானே பெருமை. அததான் விஷ்ணு சார் பூர்வ ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. பாத்தீங்களா, நேத்து வரைக்கும் பிசினஸ் பார்ட்னர்ஸா இருந்த நாம நாளையில இருந்து சம்மந்தி. இப்போ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசலாமா? அதான் எல்லாம் பேசியாச்சு. இன்னும் என்ன இருக்கு பேசுறதுக்கு? எல்லாம் பேசியாச்சு. ஆனா ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இல்ல, எப்படி பார்த்தாலும் நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க. கொடுக்கல் வாங்கல் பத்தி எல்லாம் எதுவும் பேசலையே. அதான். என்ன விக்ரம் இது, எந்த காலத்துல என்ன பேசுறீங்க? உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. அது அப்படி இல்ல விஷ்ணு சார். நான் சின்னவன் குறுக்க பேசக்கூடாதுதான். இருந்தாலும் இந்த காலத்துல இப்படி எல்லாம் யோசிக்கிறது தப்பு இல்லையா? ஆமா கரண், இங்க பாருங்க விக்ரம், இந்த வரதட்சணை பழக்கத்தை நாங்க என்கரேஜ் பண்ண மாட்டோம். இருந்தாலும் இந்த நகை வெள்ளி பாத்திரம் அந்த மாதிரி ஏதாவது. தங்கம் போல இருக்கிற உங்க பொண்ணை என் பிள்ளைக்கு கொடுக்குறீங்க, அதுக்கு மேல வேற என்னங்க வேணும்? அதை பத்தி எல்லாம் யோசிக்காதீங்க. அந்த ஆண்டவன் எங்களுக்கு எந்த குறையும் வைக்கல. நீங்க என் பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்கறதே வரோம். அப்படி இருக்கும்போது வரதட்சணை எல்லாம் வேணுமா? இப்படிப்பட்ட மனசு இருக்கிறவரோட வீட்டுக்கு என் பொண்ணை மருமகளா அனுப்புறேங்கிறதே நான் செஞ்ச புண்ணியம் தான். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
இந்த வேஷம், இந்த ஆபரணம், இந்த அலங்காரம் இதெல்லாம் எனக்கு ரொம்ப இம்சையா இருக்கு. அப்பா அம்மா, உங்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு நான் எப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாச்சு. எனக்கு எல்லாத்தை விட முக்கியம் நீங்க தான். நம்ம வம்சத்துக்கு சொந்தமான நாகமணி அடையறதுக்கு நான் எதை செய்யவும் தயங்க மாட்டேன். லக்ஷ்மி, ஒரு நிமிஷம். நான் ஒரு வேலை சொன்னா அதை செய்வீங்களா? செய்யறேன், ஆனா கிஃப்ட் கொடுக்கணும். ஷூர். ஓகே. அமர்தா, நாங்க உள்ள வரலாமா? யார் நீங்க? வாங்க. இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. நீங்க யாரு? எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? பூஜை பண்ணணுமா? எல்லாம் ரெடியா இருக்கான். ஆண்டி உங்களை வர சொன்னாங்க, அதை சொல்லதான் வந்தோம். சரி. அப்படியே அர்ஜுன் பாட்டி திருவேணி இருக்காங்கல்ல, அவங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? ரொம்ப அர்ஜென்ட்டா, உடனே வர சொல்றாங்க. திரிவேணி பாட்டி கிட்ட நான் என்ன பேசுறது? எதுக்கு என்ன வர சொன்னாங்க? இல்ல, நான் வரமாட்டேன். எனக்கு மூடு இல்ல. ஓ, மூடு இல்லையா? சரி, அப்படியே போய் சொல்றேன். மூடு இல்லைன்னு சொல்றேன். அப்படி சொல்லாதீங்க. நீங்க போங்க, நான் உங்க பின்னாடியே வரேன். அம்மா இங்கே பாருங்கம்மா, ராகு காலத்துக்கு முன்னாடி நம்ம பூஜை ஆரம்பிச்சாகணும். மாப்பிள்ளை ரெடினா அழிச்சுன்னு வாங்கோ. அப்படியே பூஜைக்கு தேவையானதும் கொண்டு வந்துருங்கோ. வாணி, தட்டுல பூஜைக்கு தேவையானதை வச்சிருப்ப, எடுத்துட்டு வா. சின்னத்தை, நீங்க பொம்மையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பூஜைக்கு ரெடி பண்ணிடுங்க. நான் போய் கலசத்தை கொண்டு வந்துடுறேன். அத்தை, பூ, பழம், மஞ்சள், குங்குமம் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துட்டேன். சரியா இருக்கான்னு ஒரு தடவை பாத்துருங்க. சரோஜா, இந்த தேங்காய் டிசைன்ல எங்க பண்ணீங்க நீங்க? ரொம்ப அழகா இருக்கு. ஓ, அத கேக்குறீங்களா? எங்க சின்னத்தை தான் செஞ்சாங்க. உண்மையாவா? அப்படியே ராஜேஸ்வரி, நீ இதையெல்லாம் கத்து வச்சிருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமாமா, நான் கொஞ்சம் அப்படிதான் இலை மாதிரி காய் போல இருப்பேன். என்னை பத்தி நான் தம்பட்டம் அடிச்சுக்க மாட்டேன். ஆனா தேவைன்னு வரும்போது என் டேலண்ட காட்டாம விட மாட்டேன். கையோட எனக்கும் அதை சொல்லிக் கொடுங்க ராஜேஸ்வரி அம்மா. அதுக்கு என்ன, எங்க அத்தைக்கு இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். பார்க்க அவங்க மாடர்னா இருந்தாலும் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க ரொம்ப எக்ஸ்பர்ட். என்னம்மா இப்படி பேசிட்டே இருந்தா? இப்படி நாழியா இருந்தா இல்லையா? பொண்ணு மாப்பிள்ளையும் ரெடியான்னு பாருங்க. பொம்மநாட்டிகள் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா இந்த உலகத்தையே மறந்துடுவா. பேச்சு நின்னா கடிகாரம் நின்ன மாதிரி இருக்கும். அமிர்தா ரெடி ஆயிட்டாளன்னு நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். அத்தை, நீங்களும் வாங்க. சரி சரி அத்தை, நானும் போய் அர்ஜுன் ரெடி ஆயிட்டானு பார்த்துட்டு வந்துடுறேன். கடவுளே, இந்த மண்டபம், இந்த அலங்காரம், இந்த கொண்டாட்டம், இதெல்லாம் எவ்வளவு நல்லா இருக்கு. என் பேரனோட கல்யாணத்தை என் கண்ணார பார்க்கணுங்கிற என் ஆசை இப்பதான் நிறைவேற போகுது. இந்த மண்டபத்துல, இந்த கல்யாண மனையில என் பேரன் கையால தாலியை கட்டிக்க வேண்டியது ஏன் மயூரிதான். அந்த அமிர்தா கிடையாது. அந்த அமிர்தா கிடையவே கிடையாது.
அர்ஜுன், என்ன விளையாட்டு இதெல்லாம்? விளையாடுறதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. அப்பவே ஜன்னல் கிட்ட வந்தேன், தப்பிச்சு ஓட்டிட்டீங்க. இப்ப பாருங்க, ஏடா குடும்பமா மாட்டிட்டீங்களா? என்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு சான்ஸே இல்ல. இது பாருங்க, என்கிட்ட வராதீங்க, இல்லைன்னா கத்திடுவேன். நீங்க வாயை திறக்க நான் உங்களை விட்டா தானே? எங்க அமிர்தா, ரொம்ப நாளா உங்களுக்கு ஒண்ணு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கான நேரம் இப்பதான் கூடி வந்திருக்கு. அர்ஜுன், என்ன பண்றீங்க? விடுங்க. ஒரு முறை என் விழிகளை பாராயோ, கனவுகள் கசிந்திட அது கதைப்பதை கேளாயோ. பாதி கண்களை மூடுகிறேன், மீதி கண்களில் தேடுகிறேன், உள்ளும் புறமும் முன்முகமே ஊந்திட கண். எங்க அமிர்தா, எவ்வளவு அழகா இருக்கீங்க தெரியுமா?